மஷ்ரூம் கார்லிக் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். மஷ்ரூம்ஸை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துகிட்டு மேலே உள்ளது லைட்டாக கட் பண்ணி கீழே போட்டுட்டு நீல வாக்கில் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு சின்ன பேன் வச்சு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெய் சூடான அப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெள்ளை பூண்டு 3 பல்லேருந்து 4 பல் வரைக்கும் எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு உரல நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி போட்டுக்கணும். இந்த பூண்டும் வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். பூண்டு வெங்காயம் நல்லா பொரிஞ்ச அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா மஷ்ரூம்ஸ் இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்க்கறதுனால சீக்கிரமாக காய் வெந்துடும். அது மட்டும் இல்லாமல் மஷ்ரூமில் நிறைய தண்ணி விடும். நம்ம அதனால் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. ஸ்டவ் மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்துட்டோம். இப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர். கண்டிப்பாக நீங்கள் மஷ்ரூம் செய்யும்போது பெப்பர் சேர்த்துக்கணும், ரொம்ப நல்லது. இப்போ 2 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது சூப்பராக நம்ம நல்லா கலந்து விட்டால் சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இது எல்லா சைடிஷ்க்கும் வச்சு சாப்பிடலாம். சும்மா கூட வச்சிடலாம். பாஸ்தா அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நூடுல்ஸ் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். இப்போ நல்லா இது வெந்துட்டு பாருங்கள். வெந்த உடனே நல்லா சுருங்கி இருக்கும். அப்போனா நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். நல்லா வாசமாக டேஸ்டியாக இருக்கும். கட்டாயம் இந்த மஷ்ரூம் ஃப்ரை ரெடி பண்ணி பாருங்கள். இது சும்மாவே அப்படியே சாப்பிட்றலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லது, ஹை ப்ரோட்டீன் உள்ளது. சூப்பரான மஷ்ரூம் ஃப்ரை ரெடி.